வணக்கம் மக்களே. வெல்கம் டு இது ரெஸ்லிங் மச்சி. நான் உங்க விகே. நான் உங்கள் ஏ. இன்னைக்கு நம்ம ரெசல்மேனியா நைட் 2ஓட ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ரெசல்மேனியா நைட் 2 வந்து நம்ம ஸ்டெஃபனி மெக்மேனோட ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து வெல்கமிங் ஸ்பீச் கொடுத்து நம்மளோட ரெசல்மேனியா 2-ஐ ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நைட் 2 ஆட உமன் வேர்ல்ட் டைட்டில் யோ ஸ்கை வர்சஸ் ரியா ரிப்ளே வர்சஸ் பியங்கா பிளேர். என்னை பொறுத்திக்கும் இந்த மேட்ச்சு ரெசல்மேனியால பெஸ்ட் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அவர் சொன்னது உண்மைதான். ஆக்சுவலி இது வந்து தி பெஸ்ட் மேட்ச் இன் ரெசல்மேனியா 41 சொல்லலாம். இதுல வந்து இவங்க 3 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ரியா ரிப்ளேவும் நம்ம பியங்காவும் ஒரு பவர்ஸ்னால அவங்க மோஸ்ட்லி பவர் மூவ்ஸ் அவங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் இந்த கேம் விளையாண்டாங்க. இந்த அதர் அண்ட் வந்து நம்ம யோ ஸ்கை வந்து அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட டெக்னிக்கல் மூவ், அவங்க ஹை ஃப்ளையிங் மூவ்ஸை வந்து நல்லாவே யூஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, பியங்கா அவங்களோட ஃபினிஷர்ஸ் கேஓடி ஸ்பியர் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. எவ்ரி டைம் அவங்க பின் பண்ணும் போது ரியா ரிப்ளேவும் சரி ரிப்தாயெல்லாம் போட்டாங்க. எவ்ரி டைம் யோ ஸ்கை அவங்க ஃபினிஷர்ஸ் மூவ்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ எவ்ரி டைம் அவங்க வந்து பின் பண்ணும் போதெல்லாம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து அந்த பின்னை பிரேக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த மேட்சோட ஹைலைட் என்னன்னா, இவங்க 3 பேருமே வந்து பேக் சூப்ளெக்ஸ் ஒன்று ட்ரை பண்ணாங்க டாப் ரோப்ல இருந்து. ஸோ அது பண்ணோடனே 3 பேரும் உண்மையாலுமே டயர்ட் ஆயிடுவாங்க. தென் இந்த மேட்சோட எண்டிங்ல வந்து நம்ம பியங்கா பலே ரியா ரிப்ளேக்கு கேஓடி போட்டு பின் பண்ணும்போது நம்ம யோ ஸ்கை அவங்க ஃபினிஷர் மூன் சால்ட் மேலேருந்து இது பண்ணி பியங்கா பலேரை பின் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு இது என்னன்னா, நம்ம பியங்கா பலே இது வரைக்கும் ரெசல்மேனியால சிங்கிள்ஸ் மேட்ச் அது மாதிரி சாம்பியன் மேட்ச் தோத்ததே இல்லை. அவங்க வந்து 4-1 தான் இருக்காங்க. அந்த 1 வந்து எதுனா ஒரு பேட்டர் ராயல்ல தோத்தாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம பியங்கா பலேவை யாருமே ரெசல்மேனியால பின் பண்ணது இல்லை. ஆனா நம்ம யோ ஸ்கை அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இன்னைக்கு பியங்கா பலேவை பின் பண்ணி இந்த மேட்சை நம்ம அவங்க பெல்ட்டையும் ரிட்டைன் பண்ணி ஒரு சாம்பியனா இந்த ரெசல்மேனியா விட்டு வெளியானாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேமியன் பிரிஸ்ட் வர்சஸ் ட்ரூ மெக்கன்டையர் சின் சிட்டி ஸ்ட்ரீட் மேட்ச். என்னை பொறுத்திக்கும் இந்த மேட்ச்சு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரூ மெக்கன்டையர் மோஸ்ட்லி டாமினேட்டாக தான் லேண்ட் ஆகுது இந்த மேட்ச். எவ்வளோதான் டேமியன் பிரிஸ்ட் அவருக்கு டஃப் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவர் ஈடுக்கு அவரால் சண்டையும் போட முடியல. இந்த மேட்ச் நோ ரூல்ஸ் மேட்ச்னால கிடைக்கிற ஹோல்டு தான் வச்சு ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சேஸ் ஏனி மேட்சை தான் வச்சு அவங்க ஃபுல்லாக அட்டாக் பண்ணி ரூட்டலாக தான் விளையாண்டாங்க. ஓகே, ஸோ இவர் சொல்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா திங்ஸையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நம்ம ட்ரூ மெக்கன்டையரை நம்ம டேமியன் பிரிஸ்ட் வந்து ரேசஸ் ஏஜ் போட்டு இது பண்ணாரு. தென் பின் பண்ணாரு, முடியல, இது பின் எகிரிட்டாரு. தென் ஓல்ட் ஸ்கூல் ட்ரை பண்ணாரு நம்ம டேமியன் பிரிஸ்ட், நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி. அப்போ நம்ம ட்ரூ மெக்கன்டையர் ரோப்லேருந்து தள்ளி விட்டோன்னே நேராக நம்ம டேமியன் பிரிஸ்ட் வந்து மேட்சில் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரூ மெக்கன்டையர் அவரோட ஃபினிஷர் சிக்னேச்சர் கூட சொல்லலாம், இப்போ ஃபியூச்சர் ஷாக் படியில் போடுவார். தென் பின் பண்ணுவார், அப்பயும் எகிரிடுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம டேமியன் பிரிஸ்ட்க்கு ரொம்பவே ப்ரூட்டலாக அடிபடுறோம். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரூ மெக்கன்டையருக்கும் முதுகுல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசியாக இந்த மேட்ச் எப்படி முடிஞ்சிச்சுன்னா, நம்ம ட்ரூ மெக்கன்டையர் நாக்காளியில் நம்மளோட டேமியன் பிரிஸ்ட் தலையை வச்சு அவரோட ஃபினிஷர் கிளேமோட் போட்டு இந்த மேட்சை க்ளீனாகவே வின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். இதில் நம்ம சாம்பியன் ப்ரான் பிரேக்கர் வர்சஸ் பென்டா வர்சஸ் ஃபின் பேலர் வர்சஸ் டொமினிக் மிஸ்டீரியோ. இது வந்து ஒரு ஃபெதல் ஃபோவே. இந்த மேட்ச் பொறுத்திக்கும் எனக்கு ஃபேவரட் சொன்னால் ப்ரான் பிரேக்கரும் அண்ட் பென்டாவும் தான். இந்த 2 பேரும் விட்டு கொடுத்துக்காம பயங்கரமாகவே விளையாண்டாங்க இந்த மேட்சை. அண்ட் இந்த மேட்ச் ஆரம்பித்தோடனே ப்ரான் பிரேக்கர் டாமினிக் மிஸ்டீரியோவை அட்டாக் பண்ணலான்னு போவார். அதுக்கப்புறம் ஃபின் பேலரும் டொமினிக்கும் அவங்க டேக் டீமாக பென்டாவையும் ப்ரான் பிரேக்கரையும் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு நினைப்பாங்க. இந்த மேட்ச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கும் கொஞ்சம் பயங்கரமாக தான் போச்சு. எப்படின்னா பென்டா டாப் ரோப்லேருந்து பஞ்சாருன்னா நம்ம ப்ரான் பிரேக்கரும் அதுக்கு ஈக்குவலாகவும் பாயிறாரு. ஆனால் அவர் டாப் ரோப்லேருந்து பாயில கீழேருந்து ஒரு ஜம்ப் பண்ணார். பென்டாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மீட்டர் அளவுக்கு ஒரு டேக்கிள் பண்ணார். அதான் ப்ரான் பிரேக்கர் அவரோட ஸ்பீடுக்கு எவ்வளோதான் 3 ஹைஃப்ளாக இருந்தாலும் ப்ரான் பிரேக்கர் அளவுக்கு யாரும் அந்த மேட்ச்சில் ஸ்பீடாக இல்லை. நடுவில் வேற நம்ம கலித்தோ வந்து இந்த மேட்சை கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாரு. ஓகே, ஸோ கார்லித்தோ
நம்ம ஜட்மெண்ட் டேல உள்ளவர் உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மேட்சை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, இன்டர்ஃபியர் பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே அது பண்ணாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவர் பென்தாவை வந்து டேபிளில் ஏதோ மூவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் போது நம்ம ப்ரான் பிரேக்கர் கார்லித்தோக்கு வழக்கம் போல ஸ்பியர் த்ரூ த டேபிள் பண்ணிட்டாரு. அதோட நம்ம கார்லித்தோக்கு அதை முடிஞ்சு. ஸோ மேட்சோட எண்டிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஃபின் பேலர் நம்ம ப்ரான் பிரேக்கருக்கு கூனோகரா அவரோட ஃபினிஷர் போட்டு பின் பண்ணும்போது நம்ம டொமினிக் மிஸ்டீரியோ ஃப்ராக் ஸ்பிளாஷ் ஃபினிஷர் ஃபின் பேலர் மேலே போட்டு அண்ட் ஃபின்னை பின் பண்ணிட்டாரு. அவரோட சொந்த டேக் டீம் பார்ட்னரை பின் பண்ணி இன்டர்கான்டினல் சாம்பியனா இந்த ரசல்மேனியா விட்டு நம்ம டொமினிக் மிஸ்டீரியோ, எடி குரேரோ, அவங்க அப்பா ரே மிஸ்டர் மாரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சாம்பியனா ரசல்மேனியா விட்டு வெளியாகிறாரு. நம்ம அடுத்த மேட்ச் என்னன்னா, நம்ம ரேண்டி வர்சஸ் த மிஸ்டரி ஓப்பனன்ட். ரேண்டி இதுக்கு முன்னுக்கு அந்த ஸ்மேக்டவுன்ல ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி வெர்சல்மேனியால ரெஸ்லிங் கியரோட வெயிட் பண்றப்ப ஒரு சர்ப்ரைஸா அந்த சர்ப்ரைஸ் அப்போ நான் யாருன்னா நம்ம ஜோ என்ட்ரி, TNA வேர்ல்ட் சாம்பியன் நம்ம ஜோ என்ட்ரி. அவரோட கேட்ச் ஃப்ரைஸ் மாதிரி அவர் சொல்லுவார் எப்போதுமே, என் பேரை சொல்லுங்க நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதே போல ஜோ என்ட்ரி நம்ம ரெஸ்ல்மேனியா டெபியூட் பண்ணி ரேண்டி கூட சண்டை போடும் போது ஜஸ்ட் அந்த மேட்ச் வந்து ஒரு எவரேஜான மேட்ச், எவரேஜ் கூட சொல்ல முடியாது, பிலோ எவரேஜான மேட்ச் தான். ஆனால் கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டி தான் டொமினேட்டாக இருந்தார். ஒரே ஒரு அடி தான் லைக் நம்ம ஜோ என்ட்ரி வந்து அவர் ஃபாலோவை ஸ்லாம்னு ஒன்று ரேண்டிக்கு போடுவார். அதை போட்டுட்டு அவர் ஸ்டைல் செய்யும் போது நம்ம ரேண்டி அவுட் ஆஃப் நோவே ஆர்கேஓ அடிச்சு பின்ன முடிச்சு இந்த மேட்சை முடிச்சிருவாரு. ஸோ தென் ரேண்டி ஒருத்தன் வந்து நம்ம ஜோ என்ட்ரிக்கு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக மக்களை சுற்றி இது பண்ணிட்டு இருக்கும்போது டர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பியும் ஒரு RKO. அடுத்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AJ ஸ்டைல்ஸ் வர்சஸ் லோகன் பால். இது ஒரு நார்மல் மேட்ச். இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டு பேரும் அவங்க பெஸ்ட்டாக தான் காமிச்சாங்க. ஆனால் அதிகமாக அவங்க பெஸ்ட்டாக காமிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம லோகன் பவுல் தான் நான் சொல்லுவேன். இந்த மேட்ச்ல வந்து நிறைய மூவ்ஸ் இருந்துச்சு, நிறைய டெக்னிக்கல் மூவ்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே டெக்னிக்கல் ரெஸ்லர்ஸ், டெக்னிக்கல் மூவ் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லோகன் பால் மூவ் தீஃப் பண்ணுவார். மூவ் தீஃப் என்னன்னா நம்ம ஸ்டைல்ஸ் கிளாஷ் பண்ணுவார், நம்ம AJ ஸ்டைலோட ஸ்டைல் கிளாஷ் பண்ணுவார். ஆனால் பண்ணி உடனே நம்ம AJ ஸ்டைலை அது மாதிரி ரிவர்சல் மாதிரி பண்ணி அது அப்படி பண்ணக்கூடாது கண்ணா, இப்படி தான் பண்ணோன்னு அவர் ஃபினிஷரை அவரே ட்ரை பண்ணுவார், பின் பண்ணுவார். பின் வந்து பிரேக் பண்ணிடுவாங்க நம்ம லோகன் பால். இந்த மேட்சோட எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம லோகன் பாலோட ஃபினிஷர் போடுறதுக்கு பவர் ஆஃப் பஞ்ச் எப்போதுமே ஒரு சீட் பண்ணுவார், ஒரு அந்த பிரஷ் நக்கல்ஸ் வச்சிருப்பாரு. அது அவங்க அந்த டைம்ல வந்து இந்த கேம்ல வந்து அவர் ஃப்ரெண்ட் அதை எடுத்து கொடுக்கும் போது நம்ம கேரியன் கிராஸ் அவர் வந்து அதை தடுத்து அதை வாங்கி நம்ம AJ ஸ்டைலில் கொடுத்து நீ போய் இதை வச்சு அவனுக்கு இது பண்ணி அட்டாக் பண்ணிடு, ஸோ இந்த மேட்ச் நீ தேய்ச்சிருவா அப்படின்னு சொல்லும் போது AJ ஸ்டைல் அதை ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்லாப் நம்மளோட கேரியன் கிராஸ் பண்ணிட்டு உள்ளுக்கு போகும்போது பவர் ஆஃப் பஞ்ச் இது பண்ணி லோகன் பால் குத்திட்டு தென் அவரோட புது ஃபினிஷர் பவுலோ ரைசர் அதை அடிச்சு இந்த மேட்சை கிளீனா வின் பண்ணிடுவாரு. நம்ம அடுத்த மேட்ச் என்னன்னு பார்த்தாக்கா WWE உமன் டெக் டீம் சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்கு ஆடுறாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிச்சோன்னே இந்த ஜட்மெண்ட் டே அவங்க என்ட்ரியோட தான் ஆரம்பிக்குது. வர்சஸ் நம்ம லைரா அண்ட் மிஸ்டரி ஓப்பனர். நம்ம பேலிக்கு இன்ஜர்ட் ஆனதுனால அந்த மிஸ்டரி ஓப்பனர் யாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறப்ப சர்ப்ரைஸாக நம்ம பெக்கி லிஞ்ச், இந்த மேன் பெக்கி லிஞ்ச் அவங்க வந்தாங்க. அவங்க வந்தோடனே தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச்சு கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மேட்ச்சில் நம்ம லைரா அவங்க ரொம்ப டாமினேட்டாக விளையாண்டாங்க. ஸோ லைரா டாமினேட்டாக விளையாண்டாங்க. இன்னொரு வந்து நம்ம ஜட்மெண்ட் டே அவங்க டேக் டீமோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிச்சு. ஒன்ஸ் நம்ம பெக்கி லிஞ்ச் உள்ளுக்கு வந்தோடனே அவங்களோட மோஸ்ட்லி அவங்க பவர்ஃபுல் மூவ்ஸ் எல்லாமே அடித்தாங்க. பெக்கி பிளாக்ஸ் இன்னும் நிறைய மூவ் அடித்தாங்க. இந்த மேட்சோட எண்டிங் வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் லீவ் மார்கனுக்கு மேன் ஹேண்டல் ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை 1, 2, 3 கிளீனாக வின் பண்ணி போத் லைராவும் பெக்கி லிஞ்சும் இப்போ டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நைட் 2ஓட தி மெயின் ஈவென்ட், எல்லாரும் வெயிட் பண்ணி இருந்த ஒரு மெயின் ஈவென்ட் ஃபார் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்க்கு. இதில் நம்ம சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் வந்து ஜான் சீனாவோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்போதுமே நீங்கள் ஜான் சீனா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், ஹைப்பாக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி எதுவுமே இல்லை, ஃபுல் பிளாக்ல
அந்த அரேனாவே பிளாக் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தீம்ல தான் ஜான் சீனா வந்து என்டர் ஆனாரு. அது அவர் ஸ்லோ ஒர்க்கிங் அண்ட் ஸ்டோன் ஃபேஸோட வந்தாரு. தென் நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல் மாஸ்கோட, அது ஆக்சுவலி அயன்மேன் அந்த மாதிரி ஒரு மாஸ்கோட அவர் என்டர் பண்ணாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எனக்கும் அதே கருத்து தான். இதுக்கு முன்னுக்கு அவங்க கொடுத்த ஹைப்ல நாங்க நினைச்சோம் ஜான் சீனா இந்த மேட்சை வேற மாதிரி விளையாடுவாரு. ஆனா ஜான் சீனா இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவரோட ஸ்டைல் இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்த ஃபேஸ் ஜான் சீனாவா இல்லை. அவர் ஈழா இருக்கிறதுனால அவரோட ஸ்டைல் டோட்டலி மாறிடுச்சு. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே அவங்க கோடி ரோட்டும் சரி நம்ம ஜான் சீனாவும் சரி ஒரு ஃபினிஷிங் மூவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜான் சீனா அவர் ஏ மூவ் பண்ணாரு, எஸ்டிஎஃப் மூவ் பண்ணாரு, அண்ட் நம்ம மோஸ்ட் ஃபேவரட் 5 நக்கல் ஷஃபல் அந்த மூவ் பண்ணாரு. கோடி ரோட் அவரும் அதுக்கு ஈக்குவலாக ஃபினிஷிங் மூவும் ட்ரை பண்ணாரு. ஆனால் நம்ம ஜான் சீனா ஹீல்னால ஆக்சுவலி ஜான் சீனா ஹீல் ஆனதுலேருந்து அவருக்கு அந்த ப்ரோமோலேயே அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து கோடி ஒன்றை மீட் பண்ணோன்னா நான் ரெஸ்லிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது. அது சொன்னதுனால என்னமோன்னு தெரில, நம்ம டிராவிஸ் ஸ்காட் இந்த மேட்ச்ல இன்டர்ஃபியர் பண்ணி நம்மளாம் எதிர்பார்த்தோம் ராக் வருவாங்க, ஸ்டோன் கோல்ட் வருவாங்க, செத் ரோலன், ட்ரூ மெக்கன்டையர்லாம் வருவாங்கன்னு நம்ம ரொம்ப யோசிச்சு வச்சிருந்தோம். பட் யாருமே வரல, டிராவிஸ் ஸ்காட் தான் வந்தாரு. அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மேட்சை ஜான் சீனா தேய்க்கிறதுக்கு உதவி பண்ணாரு. ஸோ ஜான் சீனா எப்படி தேய்ச்சாருன்னா லோ ப்ளோ பண்ணி அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் ஆலையே கோடியை அட்டாக் பண்ணி இந்த மேட்சை 1 2 3 தேய்ச்சி 17 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியனா ஆகி நம்ம ரிக் ஃபிளேர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்மளோட சாம்பியனா இந்த ரெசல்மேனியா விட்டு 17 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியனா இந்த ரெசல்மேனியா விட்டு வெளியே போயிருக்காரு. இதுல எனக்கு ஒரு என்னென்ன சந்தோஷமான விஷயம்னா, மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கல, பட் சந்தோஷமான விஷயம் நான் ஒரு சீனா ஃபேனா இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 அண்ட் நைட் 2ஓட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொங்கல்ல ஒரு லோகோ தெரிவிப்பாங்க அது தட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் VK, நான் உங்கள் A. இது ரெஸ்லிங் மச்சே.